அமெரிக்காவில் உள்ள சுதந்திர தேவி சிலையை விட பாலி தீவில் சுமார் 30 மீட்டர் உயரமான கருட விஷ்ணு சிலை. எழுதியவர் மாதவி, ஜெர்மனி. குரல் வடிவம் திருமதி நிரஞ்சனா சுரேஷ்குமார். தென்னை, நெல் வயல், கடல், மலை என இயற்கை அழகு சுற்றுலா பயணிகளை ஒருபுறம் பாலிக்கு கவர்ந்து இழுக்க, மறுபுறம் மனிதன் வடித்த சிலைகள் சுற்றுலா பயணிகளை கட்டி போடுகிறது. பாலி விமான நிலையத்தில் டென்பாசா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இறங்கியதும் மலை உச்சியில் மலையின் கால்வாசி உயரத்தில் தெரியும் கருட விஷ்ணு கெங்கானா கருடன் விஷ்ணு சிலையே முதலில் வரவேற்கும். கடவுள் கதைகள் உண்மை பொய் என்பதற்கு அப்பால் கற்களுக்கு உயிர் உண்டு என கலைஞர்கள் சொல்வது உண்மை என்பதை சிற்பிகளின் கைவண்ணம் சொல்கிறது. எமது பார்வைகள் வேறு வேறு. நான் சொன்ன அந்த பிரம்மாண்டமான கருட விஷ்ணு சிலை இந்தோனேஷியாவில் உள்ள பாலியில் கலாச்சார பூங்கா ஒன்றில் கருட விஷ்ணு கெங்கானா என்ற பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டு உள்ளது. 20 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து பார்த்தாலும் இச்சிலை தெரியும். புராண கதை ஒன்று இப்படி கூறுகிறது. அடிமையாக இருந்த தனது தாயை விடுவிப்பதற்காக கருடன் தேவலோகத்தில் இருந்து அமிர்தத்தை கைப்பற்றினார். அப்போது அவர் தேவர்களுடனும் இந்திரனுடனும் போரிடும் சூழல் ஏற்பட்டது. ஆனாலும் அவரை எவராலும் வெற்றி கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவர் கருடன் பறவைகளின் ராஜாவாக இருக்க பல்வேறு ரிஷிகளின் ஜாகத்தில் உருவாக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட சக்தி படைத்த கருடனை மகாவிஷ்ணு தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டு அவரின் மீது பயணம் செய்வதை வழக்கமாக்கி கொண்டார். இந்த கதையை நினைவு கூறும் வகையில் பாலியில் பிரம்மாண்டமான கருடன் மீது மகாவிஷ்ணு வீற்றிருப்பது போன்ற சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கதையின் உண்மை தன்மையை இங்கு ஆராய வரவில்லை. பிரம்மாண்டமான சிலை பற்றியே பார்ப்போம். 46 மீட்டர் உயரம் கொண்ட பீடத்துடன் அமைந்த அந்த சிலையின் மொத்த உயரம் 122 மீட்டர் ஆகும். இந்தோனேஷியாவின் மிக உயரமான சிலையாக இது திகழ்கிறது. இதுவே நான் சொன்ன டென்பாசா ஏர்போர்ட் பாலியில் இறங்கியதும் தெரியும் உயரமான சிலையாகும். இந்தோனேசிய சிற்பியான நியூமன் நுவார்டா என்பவரால் 1990ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சிலையின் கட்டுமான வேலைகள் 1997ஆம் ஆண்டில் தொடங்கின. இருந்தாலும் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இத்திட்டம் திடீரென நிறுத்தப்பட்டது. 16 வருட இடைவெளிக்கு பிறகு 2013ஆம் ஆண்டில் கட்டுமானம் மீண்டும் தொடங்கியது. இந்த நினைவு சின்னம் அமைக்கப்படும் போது சர்ச்சைகள் இல்லாமல் இல்லை. பாலி தீவின் ஆன்மீக சமநிலையை சீர்குலைக்கலாம் என்று பாலி தீவின் மத அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் பாலி தீவின் இந்து பொதுமக்களின் ஆதரவு இருந்ததால் திட்டம் தொடர்ந்தது.
2018 ஜூலை 31 கட்டி முடிக்கப்பட்டு அதே வருடம் செப்டம்பர் 22 அப்போதைய இந்தோனேஷிய ஜனாதிபதி யோகோ விடோடோ என்பவரால் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது. சிலையை அமைப்பதற்கான கற்கள் கிரேன்களில் அதிகபட்ச சுமையை தாங்கும் வகையில் 1500 சிறு துண்டுகளாக வெட்டப்பட்டு பின்னர் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டு இந்த பிரம்மாண்ட கருட விஷ்ணு சிற்பம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சிலையானது 21 அடுக்கு மாடி கட்டிடத்தின் உயரத்திற்கு ஒப்பானது. இந்த சிலையில் கான்கிரீட் கலவை, செம்பு, பித்தளை, துருப்பிடிக்காத எஃகு சட்டகம் போன்றவை பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன. கருடனின் மீது அமர்ந்திருக்கும் விஷ்ணுவின் தலையில் உள்ள கிரீடத்திற்கு தங்க முலாம் பூசப்பட்டு உள்ளது. இந்த சிலை அமெரிக்காவில் உள்ள சுதந்திர தேவி சிலையை விட சுமார் 30 மீட்டர் உயரம் கொண்டதாகும். இந்த சிலையை அமைக்க சுமார் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.